சிவகங்கை, காரைக்குடி, விருதுநகர் பகுதி மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் பிரச்சாரம். மேடை தளவாய் குமாரசாமி முதலியார் காங்கிரஸ் தொண்டர்களை தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தில் தூக்கி போடும்படி ரவுடிகளை ஏவிட்டிருக்கிறார். தேவர் பெருமகனார் நெல்லை மாவட்டத்திற்கும் போய் மேடை தளவாய் குமாரசாமி முதலியார் என்பவரின் அட்டூழியத்தை அடக்கி நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற செய்தார். அதன் பிறகு மதுரை மாவட்டத்தில் பி.டி. ராஜன், பட்டிவீரன்பட்டி, சவுந்தரபாண்டிய நாடார் போன்ற பெரும் புள்ளிகளை எல்லாம் தலைகுப்புற கவிழ செய்து பணபலம், ஆள்பலம், வெள்ளைக்கார அரசின் துணை அத்தனையும் பெற்ற அவர்களை தேவர் பெருமகனார் தன் சிம்ம கர்ஜனை பேச்சால் வென்றார். இதேபோல் ராஜபாளையம் பகுதியில் சேத்தூர் ஜமீன்தார் அட்டகாசத்தையும் அவரது அடிப்பொடிகளின் அடாவடிகளையும் வீழ்த்தி காட்டி காங்கிரஸை வெற்றி பெற வைத்தார். இப்படியாக மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் ஜஸ்டிஸ் கட்சியின் ஆதிக்கத்தை ஒழித்து காங்கிரஸை வெற்றி பெற வைத்தது தேவர் பெருமகனாருடைய பேச்சும் செல்வாக்கும் தான் என்பது காங்கிரஸ் மேல்மட்ட தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருந்தது. தேவர் பெருமகனார் தனது தொகுதியை விட்டுவிட்டு பல தொகுதிகளுக்கு போனதால் தேவர் பெருமகனார் தொகுதியில் ராஜாஜி பிரச்சாரம் செய்தார். அவர் பேசும்போது தேவருடைய தேன்மாறி பொழியும் பேச்சை கேட்க விடாமல் வெள்ளைக்காரன் வாய்ப்பூட்டு போட்டிருக்கின்றான். அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை திறக்கிற சாவிதான் ஓட்டு. அதை மஞ்சள் பெட்டியில் போட்டால் தேவரின் வாய்ப்பூட்டு திறக்கும். மஞ்சள் பெட்டி என்பது அப்போது தேர்தல் வாக்குச்சீட்டு கிடையாது. ஒரு பெட்டியில் கலர் வைத்து அந்தந்த கட்சிக்கு ஒதுக்கி விடுவார்கள். அவ்வாறு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட பெட்டி தான் மஞ்சள் பெட்டி. தேவரது தேன்போல் இனிக்கும் பேச்சை கேட்கலாம். ஆகவே வாய்ப்பூட்டு சட்டத்தை திறக்க வேண்டுமென்றால் நீங்கள் மஞ்சள் பெட்டிக்கு ஓட்டு போடுங்கள் என ராஜாஜி பேசினார். இது மக்களை வெகுவாக கவர்ந்தது. அதன் பிறகு காங்கிரஸ் மூத்த தலைவர் சத்தியமூர்த்தி ஐயா பேசும்போது தேவருக்கு போடும் ஓட்டு தேச விடுதலைக்கு போடும் ஓட்டு என்றார். தேவர் பெருமகனார் தனது தொகுதியை விட்டுவிட்டு காங்கிரசின் வெற்றிக்காக மற்ற தொகுதிகளில் இரவு பகலாக நாள் ஒன்றுக்கு 50 கூட்டங்கள் வரை பேசினார். இப்போது உள்ளது போல் அந்த நாட்களில் ஒளிபரப்பு வசதி கிடையாது. பெரும் கூட்டம் திரளும். தேவர் பெருமகனார் பேச்சை கேட்க அனைவருக்கும் கேட்கும்படி உரத்த குரலில் பேச வேண்டும். அப்படி பேசியதால் அவர் உடல்நிலை பெருமளவில் பாதிக்கப்பட்டும் இருக்கிறது. அவ்வாறு ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தென் மாவட்டங்களில் வேறு ஒன்றுவருக்கு ஜஸ்டிஸ் கட்சி அழிவதற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் உழைத்தார். பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சியே தேவருக்கு துரோகம் செய்ததால் தேவராலேயே காங்கிரஸ் கட்சி தென் மாவட்டத்தில் அழிக்கவும் பட்டது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி எழவே முடியவில்லை இன்று வரை. தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகின்றோம். ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.